உலகெங்கிலும் பறந்து வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமா இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை மாதம் 2026ஆம் வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில அவர் எத்தன நாள் இருக்க போறாரு? எவ்வளோ மாசம் பயணிக்க போறாருன்னா, நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது நாள் கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 138 நாட்கள் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. ஸோ இந்த வக்ரம்னா என்ன? வக்ரம் நிலையில சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் குடுக்க போறாரு? தற்சமயம் அவர் வந்து கோச்சார ரீதியா மீன ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மீன ராசியில இருந்து அ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேலும் ஆண்டு கிரகங்கள், மற்ற கிரகங்களோட நிலைகள்லாம் வச்சு உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள் குடுக்க போறேன். நிச்சயமா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். மீனராசிக்காரருக்கு 7 சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்க ராசியிலே தான் சனி பகவான் இருக்காரு. அவர் வக்ரத்துக்கும் போறாரு. பொதுவாவே நம்ம வந்து 7 சனி, ஜென்ம சனியால ரொம்ப பயப்படுவோம், பதட்டப்படுவோம், சங்கடப்படுவோம். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கமே, லைஃப்ல நம்ம தடுக்கி விழுந்தா கூட அதுக்கு சனி தான் காரணம்னு எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நான் ஒரு உண்மைய சொல்லிடுறேன். மீன ராசிக்காரர்களுக்கு சனி வந்து கண்டிப்பான முறையில ஒரு துளி கூட கெட்டது செய்ய மாட்டாரு. காரணம் என்னன்னா, உங்களோட பாதை எப்பயுமே வந்து அடுத்தவங்களோட நலன பெரிதா நினைக்கக்கூடிய பாதை தான். அடுத்தவங்க நலன பெரிதா விரும்பக்கூடியவங்கள சனி பகவான் என்னைக்குமே நீதிமானான சனி பகவான் ஒரு துளியும் தொந்தரவு பண்ண மாட்டார் அப்படின்றத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாம, நான் இன்னொரு சில காரணங்களையும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மீன ராசிக்காரர்களுக்கு சனி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து ராசியிலேயே இருக்காரு. அப்படின்னா, உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம ராசிக்கு லாபஸ்தானத்துக்குரிய கிரகம் நம்ம ராசியிலே வந்து அமரும்போது நம்மளுடைய லாபங்கள் அதிகரிக்குன்றதான ஜோதிட விதி. ஸோ அந்த அடிப்படையில வந்து உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு அதிபதி ராசியிலே வந்து அமர்ந்துட்டாரு. அது ஏற்கனவே அமர்ந்தாச்சு. 7 சனி 12ஆம் இடத்துல இருந்தாரு. அவர் சொந்த வீட்ல இருந்தாரு. அதுக்கு அடுத்ததா இப்ப வந்து உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம ராசியிலேயே தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்க உங்களுக்கு நல்ல வழியில நீங்க பயணிக்க வச்சு, உங்கள போக வச்சு, அடுத்தவங்களுக்கான நலன்கள பெரிதா நினைக்க வச்சு, அது இயல்பாவே உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் இந்த சனி பகவானும் அத வந்து இன்னும் மேம்படுத்தி குடுக்க போறாரு அப்படின்றது தான் உண்ம. கூடுதலா அவர் வக்ரம் அடையும்போது, அவர் குடுக்கக்கூடிய ஆதாயங்கள உங்களுக்கு இன்னும் பன்மடங்கு உயர்த்தி தான் குடுக்க போறாரு. அதனால துளி கூட சனியோட அந்த வக்ர காலத்த பத்தியோ, இந்த ஜென்ம சனி காலத்த பத்தியோ மீன ராசிகள் கவலையோ, சங்கடமோ படாதீங்க. பயப்பட செய்யாதீங்க. சனி வந்து உங்களுக்கு நல்லவர் தான். அப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை நெறைய இருந்துட்டு இருக்குங்க. நெறைய விஷயங்கள் நான் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு தொந்தரவா போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு உங்களுடைய ந இன்னும் இன்னும் சில காரணங்கள் நெறைய இருக்கலாம். உங்களோட சுயஜாதகங்கள் ஒரு காரணமா இருக்கலாம். அங்க நடந்துட்டு இருக்க தசாபுத்தி காரணங்களா இருக்கலாம். ஸோ அதனால வந்து நீங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே கெட்டவர் வந்து சனி அப்படின்றதுனால வந்து அவர் மேல பழிய போடாதீங்க. இன்னும் சொல்லப்போனா, நீங்க சுப கிரகம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கிரகங்களே பயங்கரமான கெடுதலெல்லாம் செய்யும். அது அதெல்லாம் அத நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தவங்கள பார்த்த உடனே தோற்றத்த வச்சு அவங்கள வந்து எடை போடாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்கேயுமே நான் சனிக்கு நான் அதான் சொல்ல வரேன். சனி உங்களுக்கு கெட்டது செய்வார்ன்றது வந்து பொது புத்தியில மக்கள் எல்லாரும் பேசி, பேசி சொல்லி வச்சிருக்க ஒரு நம்பிக்கை. ஏற்படுத்தி வச்சிருக்க நம்பிக்கை. நீங்க அதுக்குள்ள மாட்டாதீங்க. அதுக்குள்ள மாட்டாம இருக்கிறது தான் சனியால நீங்க ஆதாயம் அடைவதற்கான ஒரு நல்ல ஒரு யுக்தின்னே நம்ம சொல்லுவேன். ஸோ அந்த வகையில உங்களுக்கு லாபஸ்தானத்து அதிபதி உங்க ராசியிலே அமர்ந்து உங்களுக்கு லாபங்கள நீங்க தொடர காரியங்கள, ஆதாயங்கள நிச்சயமான முறையில குடுக்க போறாரு. சிறந்த உழைப்பாளி, அதாவது கடினமா நீங்க முதலாளியா இருந்தா கூட கடினமா உழைச்சு, அதன் மூலியமா நீங்களும் சம்பாதிச்சு, உங்க சுற்றத்தாரையும், சொந்த பந்தங்களையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள செய்து குடுத்து, அங்க அவங்க மத்தியில நல்ல பேரும், புகழும் அடையக்கூடிய ஒரு காலத்துல தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அதிபதியான வியாழன், முழு சுபகிரகம். அவர் குரு பகவான். அவர் எங்க இருக்காரு அப்டின்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானத்துல போய் அமர்ந்துட்டாரு. உங்க ராசிநாதன் யோகஸ்தானத்துல அமர்ந்து, அது மட்டும் இல்லாம, அவர் அங்க அமர்ந்து அங்கருந்து தன்னுடைய 9ஆம் பார்வைய உங்க ராசிக்கே குடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப நீங்க தான் இங்க யோகசாலிகள்னு சொல்லுவேன். மீன ராசிக்காரர்களுக்கு தான் வந்து உண்மையிலேயே சிறந்த யோக பலன்கள் இந்த ஆண்டு இருக்கு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் இருக்கு அப்டின்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, எல்லாருமே ஜென்மச்சனி அது இதுன்னு நெனச்சு பயந்துட்டு சங்கடப்பட்டுட்டு இருப்பீங்க. நான் கேட்கிறேன் உங்களுடைய ராசிநாதன் அது உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான், அவர் முழு சுபகிரகமா வந்து அவர் முழு பலத்தோட, உச்ச பலத்தோட யோக ஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி யோகங்கள் வராம போகும்? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் எப்படி கிடைக்காம போகும்? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, அதாவது ரெகக்னிஷன்ஸ் எப்படி கிடைக்காம போகும்? நிச்சயமா கிடைக்கும். அதனால வந்து தைரியமா இந்த கோச்சார நிலைய பொறுத்தவரைக்கும் சனி ஆகட்டும், ராகு ஆகட்டும், வியாழன் ஆகட்டும், மாற்று மாத கிரகங்களாகட்டும், தொடர்ச்சியா நல்ல பயணங்கள்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும். கோச்சார நிலைகள்ல கிரகங்கள் ரொம்ப சிறப்பான நிலையில இருந்து, உங்க ராசிக்கு குறிப்பா நல்ல பலன்கள குடுத்துட்டு இருக்காங்க. அதனால மீன ராசிக்காரர்கள் எத பத்தியும் துளியும் கவலைப்படாதீங்க. நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு விஷயம் தான்.
இந்த ராசி பலன் கோச்சாரப்படி நம்ம எடுத்து சொல்றதுல இடத்துல வந்து மெயினா வந்து ராசி அப்படின்றதே வந்து நம்மளோட மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அதனால உங்க மனச எப்பயுமே கூடுமான வரைக்கும் நீங்க வந்து பாசிட்டிவாவே வச்சுக்கங்க. துளி கூட எதிர்மறையான விஷயங்களுக்கு இடம் குடுக்காதீங்க. எனக்கு ஒவ்வொரு நாளுமே நீங்க சொல்லிக்கலாம். எனக்கு இந்த நாள் நல்ல நாளா இருக்க போது. எல்லா வகையிலயும் நான் வந்து ஆதாயங்களையும், லாபங்களையும் அடைய போறேன். எல்லாருக்கும் பிடிச்ச நபரா நான் இருக்க போறேன். எல்லா நபர்களுக்கும் நான் சந்திக்கிற லைஃப்ல சந்திக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னால பல ஆதாயங்கள் அடைய போறாங்க. அப்படின்ற விஷயத்த நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பொருளாதார ரீதியா, ஆரோக்கியம் ரீதியா, எல்லா வகையிலும் நான் ரொம்ப சிறப்பா இருக்கேன் அப்படின்றத நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி நீங்க நெனச்சுட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா ராசி பலன் தானே உங்க மனசு அடிப்படையா சொல்லக்கூடிய பலன்கள் தான் இது. மனசுல என்னத்த பதிய வைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். மாறா நமக்கு என்னடா ஒவ்வொரு நாளுமே தொந்தரவா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு, நமக்கான மதிப்பு கிடைக்கல, மரியாதை கிடைக்கலன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுதான் நடக்கும். அதனால அந்த எதிர்மறை பக்கத்துலருந்து வெளிய வந்துருங்க. வந்துட்டு நல்லது மட்டுமே யோசிங்க. நல்லது மட்டுமே நடக்கும். அதுக்கு மெயினான காரணமா சனி பகவானும் இருக்கிறாரு, குரு பகவானும் இருக்காரு. உங்க ராசிநாதனும் இருக்காரு. இவங்க 2 பேரோட இணைவுனாலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும், நீங்க எதிர்பார்த்த நல்ல உயரங்களையும் வாழ்க்கையில அடைய போறீங்க அப்படின்றது தான் உண்மை. இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ இதில வந்து இந்த வக்ர நிலையில சனி அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் தெளிவா விளக்கி சொல்லியிருந்திருக்கிறேன். சொல்லப்போனா சனியோட நிலை வந்து குருவோட துணையோட இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில நல்ல பலன் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில, அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பெரும்பான்மையான ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள தான் குடுக்குறாரு. நம்ம இத எப்படி பயன்படுத்திக்க போறோம், அந்த கோச்சார பலன் அப்படின்றது மனம் சார்ந்த அதாவது சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்றதுனால, சந்திரன் மனோகாரகனா வரதுனால, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில நம்மளுடைய மனநிலைய எப்படி வச்சுக்கிட்டா சனியால நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். சோ அந்த கோச்சார பலன் அப்படின்னு வரும்போதே வந்து, நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய மனநிலைய நீங்க வந்து வகுத்துக்கிட்டீங்க, மனநிலைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சனியாகட்டும், ராகுவாகட்டும், ஏனைய கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு யோக பலன்கள குடுப்பாங்க. நீங்க எதிர்மறையான யோசிச்சீங்கன்னா, எதிர்மறையான பலன்கள் வரத்தான் செய்யும். அதனால நீங்க பாசிட்டிவாவே யோசிங்க. 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட அருள் வந்து வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தில ரொம்ப சிறப்பாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க ஆச்சரியப்படுற விதமா வந்து நானே ஆச்சரியப்படுற விதம் உண்ம அதுதான். வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி, அந்த ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாகட்டும், 7 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களாகட்டும், கும்ப ராசிக்காரர்களாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான யோக பலன் குடுத்துட்டுருக்கு. அத விட கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி காலம். அவங்களுக்கே அது நல்ல யோகம் தான் குடுக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுபோல கன்னி ராசிக்காரர்கள், கண்டசனி எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மற்ற ஏனைய ராசிக்காரர்களுக்குமே நல்ல பொசிஷன்ல இருந்து தான் நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்கிறாரு. சனிய பார்த்து பயப்படுறத தயவுசெய்து விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல அத பதிவு பண்ணிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். சனி அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்ற அந்த நெனப்ப விட்டுருங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாரி. அப்ப வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னா யார் பொய் சொல்லுவா? கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவான். அப்ப சனி வந்து கருப்பு. ஸோ அவர் தான் கெட்டவன்னு மைண்ட்ல நமக்குலாம் ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த எண்ணத்த தயவுசெய்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த எண்ணத்த தூக்கி போட்டீங்கனாலே, உங்களுக்கு நம்ம சனியால எவ்வளோ ஆதாயம் அடையறோம், எவ்வளோ நல்லது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரும். ஸோ அது தெரிஞ்சு சனி வந்து ரொம்ப நல்ல கிரகங்கள். உண்மைய சொல்லப்போனா வந்து, அவர மாரி வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, வேண்டியவன், வேண்டாதவன், பணக்காரன், ஏழை, ஏழை அப்படிலாம் இல்லாம, எந்தவித பாகுபாடும் இல்லாம, மனிதர்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லாம, இன்னும் சொல்லணும்னா உயிர்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம, சமத்துவமா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை குடுக்கக்கூடியவர். அவர் நீதிமானும் கூடயா. அதனால வந்து தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்து சனியுடைய ஆதிபத்திய பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஸோ அந்த வகையில இதெல்லாம் வந்து சனியோட இயல்புகள். நம்மளுடைய ஆயுள் காரகனும் சனி தான். உழைப்பு தான் வந்து நமக்கு வந்து ஆ தெய்வம்ன்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. "நீ உழைச்சா நீ பொழைக்கலாம். நீ உழைச்சா நீ சாப்பிடலாம்." அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு உழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும், அதையும் தீர்மானிக்கிறது சனி பகவான் தான். ஸோ இந்த எல்லா வகையிலயுமே வந்து சனி பகவானுக்கு நெறைய நல்ல பண்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அத அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சனி பகவான்ட்டருந்து கிடைக்கணும்னு நம்ம மனசுல வேண்டிக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, இதெல்லாம் அவர் தான் குடுக்குறாரு அப்படின்ற உண்மையெல்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாலே வந்து, உழைச்சா தானங்க காசு வரும், பணம் வரும். பணம் தானங்க எல்லாமே. உங்களுக்கு பணம்ன்றது குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வர வைக்கிற வழியே வந்து சனி பகவான் தானே. அப்படிப்பட்ட சனி பகவான நம்ம கெட்டவன்னு எப்படி நெனைக்க முடியும்? நம்ம உழைப்ப தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருடாத, பொய் சொல்லாத எல்லா செயல்களுமே வந்து, எந்த ஒரு உழைப்புமே வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அந்த வகையில நமக்கு நல்ல உழைப்ப குடுக்கக்கூடிய சனி பகவான கண்டிப்பான முறையில நீங்க வந்து கெட்டவனா பார்க்கிறத தயவுசெய்து விட்டுட்டு, சனியால நமக்கு என்னென்ன ஆதாயங்கள் வருது அப்படின்றத பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாவே இருக்கும். மேலும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியா சனி இந்த நிலையில இருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் குடுக்குறார்ன்றத பத்தி பேசியிருந்தோம். அ இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும்.
நம்மள அடுத்த கட்ட நகர்வுகள், அதில நம்ம வெற்றி அடைய போறோமா? வெற்றி அடையணும்னா என்னென்ன செய்யணும்? என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும்? இப்படின்றத பத்தி என்னென்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல எதிர்காலத்தில இப்படின்றத பத்தி இன்னும் துல்லியமா சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க சொன்னது வந்து கோச்சார அடிப்படையான சந்திரன் உங்க ராசிக்கான பொது பலன் இல்லையா? ஸோ இந்த பொது பலன் தாண்டி உங்களுக்கான ஒவ்வொரு நபருக்குமான துல்லியமான, தனித்துவமான பலன்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சுயஜாத ஆய்வு அவசியம். அதனால உங்களுக்கு உங்களுடைய அடுத்து வரக்கூடிய காலத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான வழிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவையும், கிளாரிட்டியும் நான் உறுதியான முறையில குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.